இப்படி காலையில நேரத்துல விடிகால நேரத்துல இப்படி தலை தலண்டு வாழை தட்டாட்டம் பப்பாளி குறுத்தாட்டம் இப்படி வந்திருக்கிறது அண்ணா நீங்க காலையில வா உனக்கு என்னென்ன ரகத்துல வேணும் எங்களுக்கு ஒரு பாட்டு பாடியே ஆகணும் பாட்டு பாடியே ஆமா ஆமாண்ணா சீரகை சப்பா நல்ல குஞ்சு நாடு சோறு சமைச்சிருக்கேன் காலங்காத்தால 5 மணிக்கு மூலப்பாதையில இருந்து எந்திரிக்கிறியா எந்திரிக்க மாட்டேன் மத்தாக்கார மாமா ஐயோ மாமா ஒரு 3 பிள்ளைடு சிக்காது அது புண்ட வச்ச மூக்கு வரியாப்பா பாவாடுறா ஏதோ ஒரு 3 பிள்ளைடு அது என்னமோ கொத்தமல்லி தோட்டம் மட்டும் கிடக்குது ஐயோ எந்திரினா அவ்வளவுதான் பாட்டானா இந்த பாட்டு எங்களுக்கு சுத்தமா கொடுக்கல காலையில வாயா இன்னும் ஒரு பாட்டு பாடுனா ஒரு நையா பாட்டு அப்படி இருந்தாலும் சிற்சபை நாடி நாங்க வந்திருக்கிறோமே எங்களுடைய பெயர் என்ன எங்களுடைய விருத்தாந்தம் என்ன அது சொல்வதற்கு முன்பதாக ஆனா அப்படி மாதந்தோறும் அதாவது மாதத்தில் அமாவாசை முன்னிட்டு அமாவாசை அன்று இருந்தால் அமாவாசை அதுக்கு முந்தின நாள் இரவே நாடகம் வைத்திருக்கிறோம் யாரால கூட்டப்பட்டது எதற்காக இன்னும் பச்சையம்மன் நாடக குழுவின் சார்பாக இன்னும் கண்டிரேட்டர் மூர்த்தி அண்ணன் சார்பாகவும் இன்னும் நம்ம டெய்லர் விஜயண்ணன் சார்பாகவும் இன்னும் ஆலாங்காட்டை சேர்ந்த மாதுவாத்தியார் சார்பாகவும் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைத்து பேரும் ஒத்துழைப்பில் அதாவது ஒரு இரவு நாடகம் பச்சையம்மனுக்காக வேண்டி ஆமாண்ணா அப்படி இருந்துட்டாலும் வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன அண்ணா அதாவது ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக 13ஆம் நாள் சண்டை 13ஆம் நாள் யுத்தம் அதாவது அபிமன்யு கொன்ற மாலை அபிமன்யு கொன்ற மாலை ஆமா சரி அந்த நாடகத்தில் நாங்கள் யார் உங்களுடைய பெயர் என்ன வாடா சொல்றோம்
கலர் புறா ஒண்ணு தெரியுதாயா? உனக்கு அங்கெல்லாம் எதுல கண்ணு போகுது? பொம்பளைங்க புறா என்ன போடுறாங்க, சட்டி என்ன கலர் போடுறாங்க? பொம்பளைங்க சட்டி என்ன கலர் போடுறாங்க, பிரா என்ன கலர் போடுறாங்க, சீலை என்ன கலர் கட்டுறாங்க, இதெல்லாம் பாக்குறதே தான் உனக்கு வேலையா? அங்கெல்லாம் இருக்கணும் கண்ணோட்டம் போகுது. ஐயா நீ இது சாண்டில் கலர் இது பேண்ட் தானே போட்டு வந்துக்கிற? ஏன்டா இப்படி காலகாலத்துல எங்கடா கைய வைக்கிற? சொல்லுங்கப்பா. தேவடியா பத்த பையனே, எங்க கைய வைக்கிற? பேச்சுல மொபைல்ல போய் வையா, மொக்கால்ல வைடாடா. ஏடா உன் தங்கச்சில வையா? எங்கடா வைக்கிற? அப்படியே நாக்கு பூக்கள தட்டி வச்சியா? அடுத்து பூக்களை தட்டி. ஆமா. அடே முண்டிட்ட ஓக. அண்ணா வாழ பருவம் இல்ல, வாழ பருவம் சோல குயிலை போல போல அண்ணன் நடந்து என் பின்னே ஜட கொடுங்க. ஆயிரம் ஆயிரம் தாதிமார்கள் எனக்கு ஆலங்கள் ஏந்தி வர என்னுடைய பெயரோ அண்ணா, என்னுடைய பேரோ உத்தரகுமாரி. உத்தரகுமாரி. ஆமாண்ணா. ஆமா ஒரு தாட்டி உன் பேரு உன் பெயர் உன்னோட பெயர் உன்னோட பெயர் அத்தா மச்ச வெளி அழகி உச்சமில்லாத ரூபி என்னுடைய பெயரோ காமக்கண்ணி. காமக்கண்ணி. ஆளுக்கேத்த பேரு. தம்பி ஏ கண்ணே ஓய் பைத்தியக்காரி காமக்கண்ணியா காமால கட்டியா நல்லா பாடுறா. அப்படியாவது இருந்துட்டாலும் நாங்கள் எப்படி பிறந்தோம், எங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன அதான் சொல்றோம். அம்மா இந்த எனது தந்தா பேர் சென்ட்ரல் இல்லை. பார்த்து பத்திரமா போ, பார்த்து பத்திரமா போ. நேராவது வேலைக்கு இப்படியே கிளம்புங்க. சுகந்தராஜன். சரி சரிம்மா. ஒரே மகளாக நான் பிறந்தேன். சரி அப்படி அது இருந்தாலும் அங்க கேளுமா, எனக்கு தாய் தந்தை இருப்பாங்கல்ல? ஆமா என்னுடைய தாய் தந்தை பேரும் கேட்கணுமா? கேட்கலாம். கண்டா ரெண்டு பண்ணி சொல்ல மாட்டாங்க. அட இல்ல அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆமாமா, என்னுடைய தந்தை யாரோ, அதாவது விளாடராஜன். ஓ விளாடராஜன். என் தாயாரோ விலாசவல்லி. ஓ விலாசவல்லி. அப்படியாக இருந்தாலும் மாலையிட்ட எந்த நாட்டு மன்னன்? மாலையிட்ட அவரே தான். என்னையா
மச்சக்கண்ணன். ஓ, மச்சக்கண்ணன். ஆமா. அதோட பேரு மச்சக்கண்ணன். இங்க வீட்டுக்காரர் பேரு. ஓ, மச்சக்கண்ணன். ஆமா. ஆமா, உன்னுடைய கணவர் பேர்? அதாவது என்னுடைய கணவரின் பெயரோ அதாவது வீர அபிமன்யு. ஓ, வீர அபிமன்யு. அப்படி கல்யாணமாகி இப்பொழுது நான் 6 மாத கர்ப்பிணியா இருக்கிறேன். 6 மாதம் கர்ப்பிணி பெண். ஆமா. சரி சரி. மகாராணி அம்மா இப்பதான் முழுவாது இருக்கிறாங்க. இப்பதான் ஒண்ணு ரெடி பண்ணிக்கிறாங்க. சரி சரி. நானும் 6 மாத கர்ப்பிணியா இருக்கிறேன். ஆமா. அப்படி இருந்தாலும் எங்கடி பொச்ச யூடியூபர் உங்க மருமகளாகப்பட்ட இந்த உத்தரகுமாரத்தையும் கமல சுந்தரி இந்த காமக்கண்ணி அந்த சுந்தரவள்ளி சாதி அனைவற்ற பேரும் எங்க ராணி அம்மாவுக்கு அழகை கொடி வந்தனம் பாதத்த மணிதால வாய் கம்மியா முடியும்பா Hey!
தாயே பச்சி அம்மா அவங்க குடும்பம் சுபசேவமாக இருக்க நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் கஷ்டத்தை தீர்த்து பஞ்சத்தை தீர்த்து ஆன போல் நடையும் குரு போல் ஒன்றத்தை தீர்த்து குடும்பத்தை சீரும் சிறப்பும் செல்வாக்கா வச்சிருக்கோம் அம்மா தாயே பச்சி அம்மா நான் உங்கள்கிட்ட போறேன் தாயே கல்லழிஞ்சு போனாலும் சொல்லழிஞ்சு போகாம அந்த குடிய பாராகுடியாக்கி குடி எடுத்து வளர்த்தி நாட்டுக்கும் சிவங்க நல்ல பேர் எடுத்து கஷ்டத்தை தீர்த்து குடும்பம் இன்னும் 16 தீர்க்காய்ச்சான் வரணும். நம்ம சித்தோட்டில் இருக்கக்கூடிய நம்ம வெப்படை சித்தேஸ்வரன் அதனால அவங்க சொத்திலிருந்து 100 ரூபாய் கொடுத்துக்கிறாரு. நானும் 20 மாசம் வர்றேன், நானும் காசு கொடுக்குறேன், யாரும் ஒரு பாட்டு கூட பாட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அன்பழகன் பேருல கொடுக்கப்பட்டு 50 ரூபாய். அம்மா தாயே நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் சென்ற விடமா சிறப்பு வாங்கி அவங்க குடும்பம் அதாவது நீடூழி காலம் லட்சுமணி கோபுரம் வந்து போல் உயிர குடி உயிர எங்கும் 16 தீர்க்காய் அம்மா ஜோடிகுடி பழனிசாமி கூத்தமலை குஞ்சு பையன் லட்சுமணன் பேரில் கொடுக்கப்பட்ட காஞ்சானம். அம்மா தாயே பச்சையம்மா ஆண் போன பக்கமெல்லாம் அரசு பட்ட ஆண்டு பெண் போன பக்கமெல்லாம் பெத்து பெருகி காசி விட்டா கருமம் தீரும் பணம் போட்டா பாவம் தீரும் சென்ற சிறப்போங்கி கூடிய பாலாகுடியாக்கி பாலகுடி எடுத்து வளர்த்தி சீமைக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்து 16 தீர்க்காசை வாழ வேண்டும். வந்திருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்களும் அதாவது கோவில் நிர்வாகிகள் கோவில் பூசாரிகள் எல்லாம் அனைவற்ற பெறும் எப்படி இருக்கணும் குறைவற்ற செல்வமாக பல்லாண்டு பல்லாண்டு 100 ஆண்டு வாழ எல்லாம் வல்ல பச்சைப்பட வேண்டிய
சீக்கிரமா வரவழைத்த செய்தி என்னம்மா? அன்புடனே கூறுங்க. வரவழைத்த செய்திகிட்ட பாங்குடனே கூறுங்கம்மா. மகனாகப்பட்ட அபிமன்னன் எதையோ காரணமாக உங்களை எல்லாம் அழைச்சிருக்கிறாரு. ஆமா ஆமா. இந்த கதை எப்படியாக இருக்க? அதே சமயத்தில் நடக்காடுதா சிந்து தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சைந்தவ மன்னன் வருகின்ற